Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. மாமா கிட்ட சாவி வாங்கி அவ இடுப்புல போய் சொருகுறா. அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். இதெல்லாம் அப்படியே நினைக்கும் போது எனக்கு கடுப்பாகுது. இரு உன் கோவத்துல என்ன குத்துறாதம்மா. இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன்னு சொன்னேன்ல, பாக்குறேன். பாட்டி, அம்மா, அந்த டீம் அங்க இருக்காங்க பாருங்க. நீ இடுப்புல சொல்லி இருக்க சாவி நல்லா தெரியற மாதிரி கெத்தா நடந்து வாங்கம்மா. வா. ஏய், பாத்தியா, நம்மள வெறுப்பேத்துறனே அப்படியே ஜிங்கு ஜிங்குன்னு ஓட்டிக்கிட்டு வராடி. அவளை இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. விஜய், டேய் விஜய், வரேன் சித்தி. வாடா இங்க. தோ வரேன். என்ன சித்தி, என்னாச்சு? என்ன ஆச்சா? என்ன நடக்குதுங்க? எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன நடந்துச்சு? ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்காதடா. நீ நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் கோமாளிங்க கிடையாது. அப்படின்னா எந்த அளவுக்கு கோமாளிங்கத்தா? பாத்தியா பாத்தியா, எங்களை கேவலப்படுத்த எப்படி உன் மகளுக்கு இந்த அண்ணன் கபடி ட்ரைனிங் கொடுத்திருக்கான்னு. வெண்பா, அப்படிலாம் பேசக்கூடாது. போதும் போதும், நிறுத்து. ரொம்ப நடிக்காது. உன் நடிப்பை நம்பி ஏன் மக வேணும்னா ஏமாந்து உன் காலடியிலேயே விழுந்து கிடக்கலாம். நாங்க ஏமாற மாட்டோம். என்ன டார்லிங், என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க சொன்னாதானே தெரியும். அதானே, சும்மா கத்திக்கிட்டே இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அவளோட இடுப்ப பாருங்க. அவ இடுப்பு கொஞ்சம் இடுப்பா தானமா இருக்கும். ஓ, அத அப்படியே ரசிச்சு பாத்தியாக்கும். ஓ, நீ எப்ப இருந்து இப்படி ரசிக்கிற சித்ரா? ஐயோ, அவளோட இடுப்புல சொருகி இருக்கிற சாவிய சொன்னேன், அத பாருங்க. மல்லி இடுப்புல சாவி கொத்து. அப்பா, அழகா அம்சமா இருக்கு. ஆமா, அதுல என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? ஹலோ, அது எங்க குடும்ப சாவி. அது எங்க கிட்ட தான் இருக்கணும். ஓ, ஐ சி. ஓ, மாப்பிள்ள தம்பி ரீசன் இல்லாம சாவியே மல்லிகிட்ட கொடுத்திருக்க மாட்டாருமா. கேட்டியாடா? கேட்டியா? எப்படி கேவலப்படுத்துறாங்க, நாங்க எப்படி கேவலப்பட்டு நிக்கிறோம். நம்ம குடும்ப சாவி அது. ஏன் எங்க இடுப்புல நிக்காதோ? நேத்து வந்தவகிட்ட சாவி எடுத்து கொடுத்திருக்க. யாரு நம்ம குடும்பம், யாரு அடுத்த குடும்பம்னு இது உனக்கு தெரியாது? அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் கொடுத்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? புரியுது. அவ உனக்கு மிளகா அரைக்கிறான்னு மட்டும் புரியுது. இல்லங்க, மல்லி மேல விஜய்க்கு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க யாருங்க? அவன் உங்களை அம்மான்னு கூப்பிடலாம், ஆனா இவங்க எங்களோட சித்தி, எங்க அப்பாவோட 2வது பொண்டாட்டி. இவங்க தாங்க எங்களோட அம்மா. அக்கா, பார்த்து பேசு. அப்புறம் நான் அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். இந்த பார், எனக்கு இவங்க தான் என்னோட அம்மா. ஆமாண்டா, ஆமா. எந்தவித சம்பந்தமும் இல்லாத இவங்க உனக்கு அம்மா. எங்க இருந்தோ வந்த ஒருத்தி உனக்கு பொண்டாட்டி. நாங்கள யாரு? அட்ரஸ் இல்லாதவங்க தானே. அதான் எங்களை பார்த்தா உனக்கு மனுஷங்களா தெரியாது இல்ல? அவங்கள அப்படியே தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடு. மாமா, நீங்க சின்ன சின்ன விஷயத்துல கூட இவங்களுக்காக எங்களை அவமானப்படுத்துறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாமா. நாளைக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க எல்லாரும் தான் உங்க கூட இருப்போம். அத தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. சின்ன விஷயம் தானே.
அப்புறம் எதுக்கு உப்பு சப்பு இல்லாத விஷயத்தெல்லாம் நீங்க பெருசுபடுத்திட்டு இருக்கீங்க? விட்டுட்டு போக வேண்டியதானே? எதுரா சின்ன விஷயம்? யாருன்னே தெரியாத ஒரு அண்ணக்காவடி கிட்ட சாவியை கொடுப்ப, அது சின்ன விஷயமா? பொண்டாட்டியா நடிக்க வந்தவ கிட்ட சாவியை கொடுத்து வச்சிருக்க. நாளைக்கு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போக மாட்டான்னு என்னடா நிச்சயம்? மல்லியம்மாவை நடிக்க வந்தோன்னு இன்னொரு வாட்டி சொல்லாதீங்க பாத்தி. மல்லியம்மா கழுத்துல டாடா தாலி கட்டியிருக்காரு. ஏய் வாண்டே, உனக்கு ஒண்ணும் தெரியாது. பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசாம, புரியுதா? நீங்க பேசாம இருந்தா இங்க பிரச்சனையே வராது. குழந்தைக்கு தெரியற விஷயம் பெருசுங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குதே. என்னத்த சொல்றது? எது எங்களுக்கு தெரியலையா? தெரியலையே. நீங்க தான் கொஞ்சம் கூட இங்கிதம் தெரியாம வெக்கங்கட்டு டேரா போட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்ல. டேய் விஜய், இப்ப உனக்கு எதுவும் தெரியாதுடா. எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா ஓடி போவா பாரு. என்ன பேச்சு அப்போ பேசுறாங்க? ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு அப்ப சொல்லுவ, சித்தி அப்ப நீ சொன்னியேன்னு. ஷோ, அப்படி நீ சொல்லத்தான் போற. எந்த புத்தல எந்த பாம்பு இருக்குதோ யாருக்கு தெரியும்? ஒன்னா ரெண்டா 3 பாம்புல அலைஞ்சுகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு குடும்பத்தோட தலைமறைவாயிடுவாங்க. அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. என்ன பேசுறீங்க நீங்க? யார் நகை எடுக்க போறாங்க? நீ, உன் அண்ணி, தோ நிக்கிறாங்களே பெரியம்மா. நீங்க 3 பேரும் தான் எல்லாரும் சேர்ந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு ஓடி போயிடுவீங்கன்னு சொல்றேன். ஹலோ 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 ஹலோ, உங்களை மாதிரியே எல்லாரையும் எடை போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க பழக்கம்லாம் எங்க ஃபேமிலியில கிடையாது. பாத்தியாடா? நம்ம ஃபேமிலியே என்ன சொல்றாங்கன்னு பாரு. அவங்க அப்படி சொல்லலம்மா, நீங்க தான் அவங்க ஃபேமிலின்னு சொன்னீங்க. அவங்க உங்களை மட்டும்தான் சொன்னாங்க. கூட்டு சேர்ந்துகிட்டு வீட்ல எதுக்கு இருக்காங்க? எப்போ டைம் கிடைக்கும் போது தூக்கிக்கிட்டு ஓடி போயிடலான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா சாவி கொண்டு வந்து கொடுத்தாச்சா? இப்ப ரொம்ப வசதியா போச்சு. நல்லா இருக்கு. சின்ன மாமியாரே, என்ன? முன்னாடி வாங்க. வாங்க. என்ன? ஒரு சாவிக்கு இவ்ளோ வாக்குவாதமா? கொஞ்சம் தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? சாவிய கூட மல்லின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் தந்துட்டு போறேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. பெரியவங்க நீங்க, உங்ககிட்ட இருக்கிறது தப்பில்ல, வாங்கிக்கோங்க. டார்லிங், சாவியை வாங்குறது ஒன்றும் பெரிய சாதனை எல்லாம் கிடையாது. உள்ள இருக்கிற நகையை பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடதுதான். நகை போட்டு ஏதாவது காணாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் போலீஸ் தூக்கிட்டு போய் உள்ள வச்சு நல்ல கும்மு கும்மு கும்முன்னு கும்புவாங்க. பாவம், வயசான உடம்பு தாங்குமான்னு தெரியாது. ஓ, வெரி டெலிகேட்டட் பாடி, பாவம். இந்தாங்க சின்ன மாமியாரே, வாங்கிக்கோங்க. நீங்க நகையில தூக்கிட்டு போக மாட்டீங்கல்ல? இல்ல, சாவி எல்லாம் வேண்டாம். வாங்கிக்கோங்க சின்ன மாமியாரே, நான் மனசார தான் தரேன். இந்த பாரு, நீ கொடுத்து நான் வாங்கணுங்கிறதெல்லாம் தேவையில்லை. என் பையன் முதல்லயே கொடுத்திருந்தான்னா அது மரியாதை. நீ எல்லாம் பிச்சை போட்டு நான் வாங்கணுமா? ஒண்ணும் வேண்டாம். மல்லி மனசார தரேன்னு சொல்றாள்ல, வாங்கிக்கங்க. அட வாங்கிக்கங்க டார்லிங், ப்ளீஸ். அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றேன்ல. இந்த கிழவி சாவிய வாங்கி ஏன் இடுப்புல சொருகி விடுன்னு பார்த்தா இப்படி பண்ணிடுச்சே. மல்லை, சாவியை நான் உன்கிட்ட தான் பத்திரமா கொடுத்துருக்கேன். அது உன்கிட்ட தான் இருக்கணும். என்ன கேட்காம நீ யாருக்கும் பரோபகாரம் பார்க்க வேண்டாம்.
இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். சாவியா மல்லிகிட்ட நான் தான் கொடுத்தேன். வேற யாராவது இத பத்தி பேச்சு எடுத்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மல்லி, நீ வா. போலாம் வாங்க. ஏய், அவ இடுப்புல சாவி கொத்து இருக்கிறது கூட பெரிய பிரச்சனை இல்லடி. வெடுக்கு வெடுக்குன்னு இடுப்ப வெட்டி வெட்டி நடக்கிறா பாரு, அதத்தாண்டி என்னால தாங்கிக்க முடியல. அந்த இடுப்ப உடைச்சி சாவி கொத்த புடுங்கி உன் இடுப்புல சொருகினா தாண்டி என் மனசு ஆறும். அவ இடுப்ப நான் உடைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு பாரு. அப்பா. நீ சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன்ப்பா. யாருன்னு பாருமா. அங்கிள் ரஞ்சிதா இருக்காரு, உள்ள வா. வாமா, வா வா வா. ரஞ்சிதா உட்காரு. நிஷா, ரஞ்சிதாக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுமா. வேண்டாம் நிஷா, நான் ஜூஸ் குடிக்கிற மனநிலைமையில எல்லாம் இல்ல அங்கு. அட என்னம்மா ரஞ்சிதா, நீ அங்கிள் வீட்டுக்கு வந்திருக்க, மூடெல்லாம் மாறிடணும். ஏன் வீட்டுல எதுவும் ப்ராப்ளமா? என்ன விஷயம்? யாரும் பிரச்சனை பண்ணாங்களா? பிரச்சனை வேற யாரா அங்கிள் இருக்கும்? எல்லாம் அந்த மல்லியால மட்டும்தான். அங்க அவளுக்கு ராஜ மரியாதை கிடைக்குது. வீட்ல வயசுல பெரியவங்க என் பாட்டி இருக்காங்க, என் அம்மா இருக்காங்க. எங்களெல்லாம் விட்டுட்டு மாமா லாக்கர் சாவி அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டாரு. எனக்கு அப்படியே பத்தக்கிட்டு வருது. இதை இதுக்கு இங்க சொல்ல வந்த ரஞ்சிதா? நீங்க தான் இதை சால்வ் பண்ணணும், நாங்க என்ன பண்ண முடியும்? அங்கிள், பிரச்சனை என்னோடது மட்டும் இல்ல, உங்களோடதும் தான். லாக்கர் சாவி மட்டும் இல்ல, உங்க பொண்ணோட மொத்த நகையும் அந்த மல்லி கைக்கு போயாச்சு. என்னது? எங்க அக்கா நகை அவ கைக்கு போயிடுச்சாம்? என்னம்மா சொல்ற? அந்த நகையெல்லாம் அவகிட்ட எப்படி போச்சு? அதான் சொன்னனே, மாமா லாக்கர் சாவி அவகிட்ட எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நகையெல்லாம் எடுத்து அவகிட்ட காட்டினாரு. அவளும் அதையெல்லாம் போட்டு நின்னுகிட்டு இருக்கா. மாமா, வெண்பா, வித்யாமான்னு எல்லாருமா சேர்ந்து அவளுக்கு அந்த நகையெல்லாம் போட்டு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. யாரு வீட்டு நகையை யாருக்கு எடுத்து கொடுப்பான்? அதெல்லாம் போட்டு பார்க்கறதுக்கு ஒரு அருகதை வேண்டாம்? அவனுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்ததுமா? அங்கிள், நீங்க அந்த நகையை அங்க விட்டு வச்சது ரொம்ப தப்பு. இப்படி எல்லாம் நடக்கும்னு யார் நினைச்சா? வெண்பாவுக்கு தான் அந்த நகை எப்படியும் சேர போதுன்னு நாங்க விட்டுட்டோம். வெண்பாவுக்கா? வாய்ப்பே இல்ல. முதல்ல வாய்க்குள்ள போனா திரும்ப வருமா என்ன? ஏன் வராதா? இல்ல நான் தான் விட்டுருவேனா? எந்த உரிமையில அவ அதை எடுத்து போட்டுக்கிட்டா இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்குறேன் பாரு. இருங்க அங்கிள், என்ன பண்றீங்க? விஜய்க்கு தான் கால் பண்ண போறோமா. அவனை நாக்க பிடிக்கிறவே 4 கேள்வி கேட்க போறோமா. கேட்டா என்ன நடக்கும்? அந்த விஷயம் அந்த மல்லிக்கு தெரிய வரும். அவ நைஸா அந்த நகையெல்லாம் அந்த கும்பல் கையில கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவா. அப்படி எல்லாம் பண்ணிடுவாளா? விட்டுருவோமா என்ன? சாமர்த்தியமா பேசி நகைய உங்க கைக்கு கொண்டு வரதுக்கான வழிய பாருங்க. தள்ளி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா உங்க பொண்ணோட நகை உங்களுக்கோ இல்ல அந்த வெண்பாவுக்கோ கண்டிப்பா இல்ல. அது மட்டும் நிச்சயம். இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நான் போயிட்டு வரேன். நகை அவகிட்ட போயிடுச்சா? வாங்குறேன்டி. என்ன மல்லி, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. இல்ல, துணி துவைச்சிட்டு இருக்கேன்.
நல்லா கிண்டல் பண்ண கத்துக்கிட்ட. பின்ன என்ன, முதலாளிக்கு பொண்டாட்டியா நடிச்சுக்கிட்டு இருக்க. நீ அதிர்ஷ்டக்கார புள்ள. அச்சோ, கொத்த சாவி உன்கிட்டயே இருக்கட்டும்னு தம்பி சொல்லிடுச்சுல. தம்பிக்கு பெரிய மனசுதான். அந்த போதும் பொண்ணு அம்மா மூஞ்சில கரிய பூசின மாதிரி பண்ணிட்டாரு பாத்தியா? அந்த அம்மா பேசின பேச்சுக்கு தம்பி சரியான பதிலடி கொடுத்துருச்சுல. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நான் வெளியில தான் இப்படி மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் மல்லி. மனசெல்லாம் ரணமா கிடக்கு. உன்கிட்ட தானே அதெல்லாம் நான் சொல்ல முடியும். அங்க அந்த மயிலு மணி எல்லாரும் எம்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உங்க அண்ணன் நீ பணத்தோட வருவேன்னு ரொம்ப நம்பிக்கையா உட்கார்ந்துட்டு இருக்காரு மல்லி. ஆனா நீ பணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு இங்க வந்து பார்த்தா தானே தெரியும். ஆனா உன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது மல்லி. ஒரு பொண்ணு என்ன வேணாலும் நடிக்கலாம். ஆனா யாரோ ஒருத்தருக்கு பொண்டாட்டியா நடிக்கிறது எம்பிட்டு பெரிய கஷ்டம். மல்லி, மல்லி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் மல்லி. இவ்ளோ நேரம் பேசிட்டு தானே இருந்தீங்க? இல்ல இல்ல, நான் நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். நீ வந்த வேலையை முடிச்சாதானே உனக்கு பணம் கிடைக்கும். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த ஜென்மத்துல அது நடக்கிற மாதிரி தெரியலையே. ஆனா சும்மா சொல்லக்கூடாது மல்லி. ஆண்டவன் உன் பக்கம்தான் இருக்கான். ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறக்கிறான் பாத்தியா? பின்ன என்ன மல்லி, பீரோ சாவி உன் கைக்கு வந்துருச்சுல்ல. அந்த கதிரேசன் அவன் மவளுக்கு நிறைய நகை போட்டானாமே. செயினே 10 பவுனுக்கு இருக்கும்னு சித்ராலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பெருசாலாம் வேணாம் மல்லி. இங்க பாரு, ஒரு 2-3 போதும். அதுவே நம்ம திருவுக்கு கொடுக்க வேண்டிய தொகைக்கு சரியா வந்துரும். அது போக 2-3 சின்ன செயின் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்க. உனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு, இன்னொன்னு நம்ம மயிலுக்குன்னு வச்சுக்கலாம். என்ன சொல்ற? நான் எனக்காக சொல்லல மல்லி. நம்ம குடும்பத்து கஷ்டம் தீர ஆண்டவனா பார்த்து வழி செய்யறான். அதை பயன்படுத்திக்கிறது தானே புத்திசாலித்தனம். நாம 2-3 செயின் எடுக்கிறதுல அவங்க என்ன கஷ்டப்படவா போறாங்க? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நான் சொல்றது சரிதான்னு உனக்கு நல்லா விளங்கும். ஆமா அண்ணி, நீங்க சொல்றதும் சரிதான். ஒரு 10 பவுன் எடுக்கவா? 10 பவுன் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 20-30 பவுன் போதுமா? 20-30? மல்லி, நீயா இப்படி பேசுற? ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. ஐயோ, எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? இந்த பழம் நழுவி பால்ல விழுந்ததுன்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கு. ஆமா, அடுத்தவங்க நகைனா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாத்துலயும் எதுக்கு ஒண்ணு எடுத்துக்கிட்டு எடுக்கிறதுன்னு ஆகி போச்சு. எல்லாத்தையும் எடுத்தா என்ன? எல்லாத்தையுமா? நிஜமாவா சொல்ற? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். நீ இதெல்லாம் என்ன விஜயோட நகையா? அவர் மாமனார் போட்ட நகை தானே. எல்லா நகையும் அடிக்கிறது தப்பில்லைன்னு தான் தோணுது. என்ன சொல்றீங்க? ஐயோ, எனக்கு தெரியும் மல்லி, நீ புத்திசாலி புள்ள. சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்ட பாரு. நீ சொல்றதும் சரிதான். எல்லாம் அந்த கதிரேசனோட நகை தானே. எல்லாத்தையும் எடுத்துருவோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ எல்லா நகையும் எடுத்து என்கிட்ட கொடுத்துரு. நான் நைஸா எல்லாத்தையும் ஊருக்கு எடுத்துட்டு போயிடுறேன். நீ கொஞ்ச நாள் இங்கே இருந்து சமாளிச்சிரு. நீ சொன்னு வச்சுக்கோயேன், விஜய் தம்பி எந்த கேஸும் கொடுக்காம விட்டுடும். எப்படி ஐடியா? என்ன மல்லி? கொன்னே போட்டுருவேன், பாத்துக்கோங்க. என்ன மல்லி இப்படி பண்ற? இதுக்கு மேல இப்படி ஒரு எண்ணத்தோட இங்க வந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன முழுசா நம்பி என் கையில சாவியை ஒப்படைச்சிருக்காரு. அவருக்கு நான் துரோகம் செய்வேனா?
அப்படி செஞ்சா நானும் ஒரு மனுஷியா? இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கிறதால இதோட விட்டுட்டேன். இல்லனா கைய காலை உடைச்சு அடிச்சு துரத்து விட்டுருவேன், பாத்துக்கோங்க. இல்ல மல்லி, நான் என்ன நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஐயோ மல்லி, இங்க இருந்து உயிரோட போற நினைப்பு இருந்தா ஓடி போயிடுங்க. என் முன்னாடியே நிக்காதீங்க, என் கண்ணுல பற்றாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இதுக்கு மேல ஏதாவது செஞ்சீங்க உங்களை விஜய் கிட்ட காட்டி கொடுத்துருவேன். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஓங்க ஒரு போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.